நாளுக்கு நாள் விழித்துக் கொண்டிருக்கும் தமிழ் மக்களுக்கு என்னுடைய அன்பு வணக்கங்கள். நான் உங்க விகே மிஸ்டேக். நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஆ ஊ இம் அப்படிங்கிற சவுண்ட் வந்து எப்படி உருவானது, நமக்குள்ள எப்படி இயங்குது அப்படிங்கிறத போட்டிருந்தேன், ஒரு வீடியோவா போட்டிருந்தேன். அந்த வீடியோ பார்க்கலன்னா மேலே இருக்க லிங்க்ல கொடுக்குறேன், போய் பாருங்க. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய பர்சனாலிட்டி என்ன, தன்மை என்ன அப்படிங்கிறத ஒரு டெஸ்ட் மூலியமா எடுத்து நம்ம அதை வந்து சோதிச்சு பார்க்க போறோம். நானே அது எப்படி பண்றது அப்படிங்கிறத காமிக்க போறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். உங்கள்கிட்ட லேப் இருந்துச்சு அப்படின்னா கூகுள் குரோம் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் 16 பர்சனாலிட்டிஸ் அப்படிங்கிறது வந்து அடிச்சிங்கன்னா மொதல் லிங்க் வந்து வரும். இந்த லிங்க் வந்து நான் வீடியோவில் கொடுத்து ஓப்பன் பண்ணிங்கன்னா மொபைலே கூட ஓப்பன் பண்ணலாம். ஓப்பன் பண்ணிங்கன்னா ஒரு 30-40 கொஸ்டின்ஸ் வரும். அது பொறுமையாக டைம் எடுத்து, ஏன்னா இது நம்ம வாழ்க்கை பிரச்சனை, அதனால் கொஞ்சம் டைம் எடுத்து சிந்திச்சு யோசித்து ஆன்சர் பண்ணுவோம். மொதல் கொஸ்டின் என்ன கேட்குறாங்கன்னா, யூ என்ஜாய் வைப்ரண்ட் சோஷியல் ஈவெண்ட்ஸ் வித் லாட்ஸ் ஆஃப் பீப்புள். எப்போவுமே ஒரு திருவிழாவுக்கு போகணும், இல்லை ஒரு ஃபங்க்ஷனுக்கு அட்டன் பண்ணணும், ஃப்ரெண்ட்ஸோடு இருக்கணும் அப்படின்னா அந்த இடத்துல நீங்கள் ஜாலியாக என்ஜாய் பண்ணுவீங்களா அந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸை அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு வந்து நான் அந்தளவுக்கு இல்லை, அதனால் வந்து டிஸ்அக்ரி. இதில் நீங்கள் எந்த அளவுக்கு ஆமாம் இல்லை அப்படிங்கிறத அக்ரி பண்ணுறீங்களோ அது அளவுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அக்ரி பண்ணுங்கள். இல்லை ஓரளவுக்கு பிடிக்கும்னா ரெண்டாவது சர்க்கிள். இல்லை பிடிக்கவே பிடிக்காது அப்படின்னா இங்கே ஸ்ட்ராங்காக டிஸ்அக்ரி. இல்லை கொஞ்சம் பிடிக்கும் அப்படின்னா இந்த மாதிரி அக்ரி. இந்த மாதிரி தான் 40 கொஸ்டின்ஸும் இருக்கும். இப்போ ரெண்டாவது கொஸ்டின் போகலாம் வாங்க. யூ ஆஃபன் ஸ்பெண்ட் டைம் எக்ஸ்ப்ளோரிங் அன்ரியலிஸ்டிக் எட் இன்ட்ரூகிங் ஐடியாஸ். அதாவது ஒரு உண்மை இல்லாத, ஒரு ரியலிஸ்டே இல்லாத விஷயத்தை வந்து ஆராய்ச்சி பண்ணுறதுல நீங்கள் வந்து ரொம்ப டைம் எடுத்து யோசிப்பீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. இதில் நான் ஆமாம் ஸ்ட்ராங்லி அக்ரி கொடுக்குறேன். அந்த மாதிரி நான் ரொம்ப நேரம் யோசிக்கிறதுனால, அந்த மாதிரி விஷயங்களை நான் ரொம்ப யோசிக்கிறதுனால முதல்ல ஸ்ட்ராங்காக அக்ரி பண்ணுறேன். நீங்கள் அந்த மாதிரி ஒரு உண்மையே இல்லாத விஷயங்களை வந்து ஆராய்ச்சி பண்ணுறதுல டைம் எடுக்க மாட்டேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா இங்கே வந்து டிஸ்அக்ரி கொடுங்க. இல்லை கொஞ்சமாக எடுப்பேன் அப்பப்போன்னு நினச்சிங்கன்னா இந்த சின்ன பட்டன் அக்ரி கொடுங்க. அந்த மாதிரி அந்த கேள்விக்கு தகுந்தாப்புல உங்களுக்கு எவ்வளவு தோணுதோ அவ்வளவு கொடுங்க. இப்போ மூணாவது கொஸ்டின், யுவர் ட்ராவல் பிளான்ஸ் ஆர் மோர் லைக்லி டு லுக் லைக் அ ரஃப் லிஸ்ட் ஆஃப் ஐடியாஸ் தேன் அ டீட்டெயில் இட்டினரி. அதாவது இங்கே இப்போ ஒரு இடத்துக்கு போகணும்னு நினச்சிங்கன்னா சும்மா போகணும் அப்படின்னு சொல்லிட்டு திங்க் பண்ணுவீங்களா, இல்லை இந்த இடத்துக்கு போய் என்னென்ன பார்க்கணும் அப்படின்னு சொல்லி டீட்டெயில்டாக திங்க் பண்ணுவீங்களான்னு கேட்குறாங்க. எப்பயுமே நான் வந்து ரஃப் லிஸ்ட்டு தான் வச்சுருப்பேன், அதனால் வந்து அக்ரி, கொஞ்சமாக அக்ரி. நீங்கள் எந்த மாதிரி லிஸ்ட்டு வச்சுருப்பீங்களோ அதுக்கு ஒரு இடத்துக்கு போகிறீங்கன்னா அந்த இடத்துக்கு போகிறதுக்கு முன்னாடியே இந்த இடத்துக்கு போவேன், இதெல்லாம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தீர்மானமாக வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் வந்து இது கொடுங்க, டிஸ்அக்ரி கொடுங்க. இல்லை நான் வந்து சும்மா இந்த இடத்துக்கு போகணும் அப்படின்னு நினைப்பேன் அப்படின்னா அக்ரி கொடுங்க. யூ ஆஃபன் திங்க் அபவுட் வாட் யூ ஷுட் ஹேவ் சைட் இன் அ கன்வர்சேஷன் லாங் ஆஃப்டர் இட் ஹேஸ் பீன் டேக்கன் பிளேஸ். இப்போ ஒரு இடத்துல 4 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கன்னா அந்த இடத்துல நான் இது சொல்லியிருக்கக்கூடாது அப்படின்னு நீங்கள் ரொம்ப நேரம் யோசிப்பீங்க அப்படின்னா இது கொடுங்க, அக்ரி கொடுங்க. நான் ஓரளவுக்கு யோசிப்பேன், அதனால் இது ரெண்டாவது கொடுக்குறேன். நீங்கள் யோசிக்கவே மாட்டேன், என்ன பேசுனங்கிறத யோசிக்கவே மாட்டேன் அப்படின்னா இந்த சைடு எவ்வளோ யோசிக்க மாட்டேனோ அது அளவுக்கு நீங்கள் டிஸ்அக்ரி கொடுங்க. If your friend is sad about something, your first instinct is to support them emotionally, not try to solve their problem. அதாவது இப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு யாராவது பிரச்சனை அப்படின்னா அவனுக்கு எமோஷ்னலாக ஆறுதல் சொல்லணும்னு நினைப்பீங்களா, இல்லை அவன் என்ன பிரச்சனை அதை சால்வ் பண்ணணும்னு நினைப்பீங்களா? இதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் இன்ஸ்டிங் இஸ் டு சப்போர்ட் தெம் எமோஷ்னலி. நான் வந்து எமோஷ்னலாக சப்போர்ட் பண்ணன்னு தான் பார்ப்பேன், அதனால் ரெண்டாவது அக்ரி. ஓரளவுக்கு நீங்கள் வந்து இல்லை பிரச்சனை என்ன சால்வ் பண்ணணும்னு பார்ப்பேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்அக்ரி கொடுங்க. இல்லை நான் கண்டிப்பாக எமோஷ்னலாக சப்போர்ட் பண்ணுவேன்னு நினச்சிங்கன்னா ஃபுல்லாக அக்ரி கொடுங்க. பீப்புள் கேன் ரேர்லி அப்செட் யூ. கரெக்டு தான். இது வந்து என்ன கேட்குறாங்கன்னா, மக்கள் எல்லாருமே வந்து உங்களை ஈஸியாக அப்செப்ட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை ரேர்லினா அது யாருமே உங்களை ஈஸியாக அப்செப்ட் பண்ண முடியாதான்னு கேட்குறாங்க. கஷ்டப்படுத்திட முடியாது, உங்களை யாருமே ஈஸியாக கஷ்டப்படுத்திட முடியாது அப்படின்னு நினச்சிங்கன்னா அக்ரி கொடுங்க. எனக்கு ஓரளவுக்கு இப்போது நீங்கள் வந்து கண்டிப்பாக என்னை யாருமே அக்செப்ட் பண்ண முடியாது அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்ட்ராங்லி அக்ரி கொடுங்க. அடுத்த செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் வரும். இதில் 100% முடிச்சிட்டிங்கன்னா உங்களோட கேரக்டர் என்னென்னு வந்து ஒரு 16 பர்சனாலிட்டிஸ் அவங்க வச்சுருக்காங்க. அந்த 16 பர்சனாலிட்டிஸில் நம்மளோட பர்சனாலிட்டி என்னன்னு வந்து சொல்லிடுவாங்க. இப்போ அடுத்த கொஸ்டின் என்னென்னா,
யூ ஆஃபன் ரிலே ஆன் அதர் பீப்புள் டு பி த ஒன்ஸ் டு ஸ்டார்ட் அ கன்வர்சேஷன் அண்ட் கீப் இட் கோயிங். அதாவது எப்பயுமே ஒரு பேச்சு ஒருத்தவங்கிட்ட போய் பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் அடுத்தவங்க தான் வந்து உங்கள்கிட்ட வந்து பேச ஆரம்பிக்கணும்னு நினைப்பீங்களா, பேச ஆரம்பித்து கண்டினியூ பண்ணணும்னு நினைப்பீங்களா, இல்லை நீங்கள் ஆரம்பிப்பீங்களான்னு கேட்குறாங்க. இதை வந்து நான் தான் முதல்ல ஆரம்பிப்பேன். யூ ஆஃபன் ரிலே ஆன் அதர் பீப்புள் டு பி த ஒன்ஸ் டு ஸ்டார்ட் அ கன்வர்சேஷன் கீப் இட் கோயிங். அதனால் நான் ஆரம்பிக்கிறதுனால இது வந்து நான் ஸ்ட்ராங்லி டிஸ்அக்ரி பண்ணுறேன். இப்போ நீங்கள் தான் கன்வர்சேஷன் ஆரம்பிப்பேன் அப்படியே ஆரம்பித்து போவீங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்அக்ரி கொடுங்க. இல்லை இன்னொருத்தவங்க ஆரம்பித்தா தான் நான் பண்ணுவேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா அக்ரி கொடுங்க. If you have to temporarily put your plans on hold and you make it sure it is your top priority to get back on track as soon as possible. ஏதாவது முக்கியமான பிளான்ஸ் வந்து வச்சுருக்கும் போது திடீர்னு அதை விட்டுட்டு இன்னொரு முக்கியமான விஷயம் பண்ண போயிட்டீங்கன்னா மறுபடி நீங்கள் செஞ்சிட்டு இருந்த வேலையை எவ்வளோ சீக்கிரமாக பண்ணுவீங்க, அதை மறுபடியும் பண்ண போவீங்களா இல்லை அதை விட்டுருவீங்களான்னு கேட்குறாங்க. இஃப் யூ ஹாவ் டு டெம்பரரிலி புட் யுவர் பிளான்ஸ் ஆன் ஹோல்டு யூ மேக் ஷுர் it is your top priority to get back on track as soon as possible. as soon as possible நான் வந்து டிஸ்அக்ரி. அவ்வளோ சீக்கிரமாக வந்து நான் பண்ணிகிட்டு இருந்த முக்கியமான விஷயத்துக்கு அவ்வளோ சீக்கிரமாக போக மாட்டேன், ஏன்னா கொஞ்சம் டைம் எடுக்கும். அதனால் நீங்கள் பண்ணிகிட்டு இருந்த விஷயத்துக்கு வந்து முக்கியமான விஷயத்துக்கு வந்து சீக்கிரமாக நான் மறுபடியும் போயிடுவேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதில் வந்து அக்ரி கொடுங்க. எவ்வளோத்துக்கு அக்ரி பண்ணீங்களோ அவ்வளோ கொடுங்க. யூ ரேர்லி worry if you made a good impression on someone you meet. முதல்ல ஒருத்தவங்களை வந்து பார்க்க போகிறீங்க அப்படின்னா அவங்ககிட்ட வந்து ஒரு குட் இம்ப்ரெஷன், அதாவது ஒரு நல்ல முகம் அப்படின்னு சொல்லலாம், ஏற்படுத்தலைன்னா நல்ல ஒரு முகம் வந்து ஏற்படுத்தலைன்னா நீங்கள் அதை பற்றி வருத்தப்படுவீங்களான்னு கேட்குறாங்க. ரேர்லி இல்லை, நான் வந்து வருத்தப்படுவேன், அதனால் வந்து இதை ஓரளவுக்கு டிஸ்அக்ரி. நீங்கள் வருத்தப்பட மாட்டேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா அக்ரி கொடுங்க. It would be a challenge for you to spend the whole weekend by all yourself without feeling bored. வீக்கெண்ட் அதாவது வார இறுதியில் சனி ஞாயிறு வந்து என்னால் முழு நாளுமே வந்து நானே தனியாகவே என்னால் செலவழிக்க முடியும், யாரோட ஃப்ரெண்ட்ஸ் யாருமே இல்லாமல் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை வந்து விதவுட் ஃபீலிங் போரே அடிக்காமல் 2 நாளுமே என்னால் வந்து தனியாகவே இருக்க முடியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்அக்ரி கொடுங்க. Disagree. It would be a challenge for you to spend the whole weekend all by yourself without feeling bored. No, disagree. என்னால் தனியாக இருக்க முடியும், அதனால் நான் டிஸ்அக்ரி கொடுக்குறேன். இப்போ நீங்கள் தனியாக இருக்க முடியாது, ஃப்ரெண்ட்ஸோடு தான் எப்பயும் வெளியே போவேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா அக்ரி கொடுங்க. யூ ஆர் மோர் ஆஃப் அ டீட்டெயில்டு. இந்த கொஸ்டின்லாம் எதுக்கு மறுபடியும் ஒரே மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து மறுபடியும் வரும், ஏன்னா நீங்கள் ஒரு சில கொஸ்டின்ஸில் நீங்கள் தப்பு பண்ணிட்டீங்கன்னா அதில் வந்து நீங்கள் கண்டுபிடிச்சிடணும் தப்பாக சொல்லிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதனால தான் ஒரே மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து நிறைய தடவை வரும். ஆர் அ மோர் டீட்டெயில்டு ஓரியன்ட் தேன் அ பிக் பர்சன். அதாவது எந்த ஒரு விஷயம் பண்ணாலுமே ரொம்ப டீட்டெயிலாக யோசித்து பண்ணுவீங்களா, இல்லை இதுதான் பண்ண போகிறேன்னு அசால்ட்டாக முடிவெடுப்பீங்களான்னு கேட்குறாங்க. டீட்டெயிலெலாம் நான் வந்து முடிவெடுக்க மாட்டேன், அதனால் ஓரளவுக்கு டிஸ்அக்ரி தான். நீங்கள் ரொம்ப டீட்டெயிலாக முடிவெடுப்பீங்கன்னு நினச்சிங்கன்னா அக்ரி கொடுங்க. யூ ஆர் வெரி அஃபெக்ஷனேட் வித் பீப்புள் யூ கேர் அபவுட். அந்த அளவுக்கு இல்லை, அதனால் அதாவது அஃபெக்ஷனேட்னா ரொம்ப அன்பாக இருப்பீங்களா, உங்களுக்கு பிடிச்சவங்க மேலே ரொம்ப அஃபெக்ஷனேட்டாக இருப்பீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. ஓரளவுக்கு நீங்கள் எந்த அளவுக்கு இருப்பீங்களோ அந்த அளவுக்கு கொடுங்க. நெக்ஸ்ட்டு செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் 20% முடிஞ்சு இன்னொரு 10-20 கொஸ்டின் தான் நினைக்கிறேன். யூ ஹாவ் அ கேர்ஃபுல் அண்ட் மெத்தடிக்கல் அப்ரோச் டு லைஃப். ரொம்ப கேர்ஃபுல்லாக யோசிச்சு தான் வாழ்க்கையில் அடுத்தடுத்த கட்டத்துக்கு மூவ் பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அப்படிலாம் ஒன்றும் பெருசாக கிடையாது, அதனால் டிஸ்அக்ரி. நீங்கள் எப்படி ரொம்ப யோசித்து திட்டமிட்டு தான் வாழ்க்கையை செயல்படுத்துவேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்ட்ராங்லி அக்ரி கொடுங்க. இல்லை கொஞ்சம் தான் அப்படின்னா 2வது சர்க்கிள், இல்லை ரொம்ப கம்மி தான் அப்படின்னா 3வது சர்க்கிள், இல்லவே இல்லைன்னா டிஸ்அக்ரி கொடுங்க. யூ ஆர் ஸ்டில் பாதர்டு பை த மிஸ்டேக்ஸ் யூ மேட் அ லாங் டைம் அகோ. ரொம்ப காலத்துக்கு முன்னாடி பண்ண தப்புக்காண்டி இப்போ வரைக்கும் வருந்துவீங்களான்னு கேட்குறாங்க. நான் வந்து அக்ரி கொடுக்குறேன் ஓரளவுக்கு. நீங்கள் வந்து எந்த அளவுக்கு வருந்தீங்களோ அது அளவுக்கு அக்ரி கொடுங்க. வருந்த மாட்டேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்அக்ரி கொடுங்க. அட் பார்ட்டிஸ் அண்ட் சிமிலர் ஈவெண்ட்ஸ் யூ கேன் மோஸ்ட்லி பி ஃபவுண்ட் ஃபார்தர் அவே ஃப்ரம் த ஆக்ஷன்.
ஆக்ஷன். அதாவது இப்போது கல்யாண வீடு இந்த மாதிரி காது குத்து அந்த மாதிரி விஷயத்தில் வந்து முன்னாடி நின்று நடத்துவீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. டான்ஸ் பார்ட்டி அந்த மாதிரி இருக்கிற இடத்துல முன்னாடி நின்று நீங்கள் தான் தலைமை தாங்குவீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லைனா ஆக்ஷன் எதுவும் பண்ணாமல் தள்ளியே நிற்பீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. ஃபார்தர் அவே ஃப்ரம் த ஆக்ஷன். இல்லை நான் அமைதியாக ஓரமாக போய் உட்காந்துக்குவேன் அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம், அமைதியாக போய் ஓரமாக உட்காந்துக்குவேன் அப்படின்னு போடுறேன். நீங்கள் எப்படி உட்காருவீங்களோ அதை பொறுத்து போடுங்க. அதாவது அமைதியாக போய் உட்காந்துக்குவீங்களா இல்லை ஆக்ஷனில் இறங்குவீங்களான்னு கேட்குறாங்க. அமைதியாக போய் உட்காந்துக்குவீங்க அப்படின்னா அக்ரி கொடுங்க. யூ ஆஃபன் ஃபைண்ட் இட் டிஃபிகல்ட் டு ரிலேட் டு பீப்புள் ஹூ லெட் their எமோஷன்ஸ் கைட் them. அதாவது ஒருத்தவங்க வந்து அவங்க பிடிச்ச விஷயத்த வந்து பண்ணுறாங்கன்னா, அவங்களுக்கு உணர்வுபூர்வமாக அவங்களுக்கு பிடிச்ச விஷயத்த பண்ணுறாங்கன்னா, அவங்கள வந்து நீங்கள் எப்படி யோசிப்பீங்க? அவங்கள வந்து அவங்களுக்கு பிடிச்சது பண்ணுறாங்களே பரவாயில்லையே அப்படின்னு யோசிப்பீங்களா? இல்லை அவன் என்னவோ பண்ணிக்கிட்டு இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பீங்களா? யூ ஆஃபன் ஃபைண்ட் இட் டிஃபிகல்ட் டு ரிலேட் டு பீப்புள் ஹூ லெட் their எமோஷன்ஸ் கைட் them. நான் வந்து டிஃபிகல்ட்டாக இல்லை, ஏன்னா யாருக்கு என்னென்ன பிடிக்குதோ அதுதான் பண்ணுவாங்க. அதனால் டிஸ்அக்ரி கொடுக்குறேன். ஏன்னா பிடிச்சது பண்ணுறது தான் நல்லாயிருக்கும் அவங்களுக்கு, அதனால் அப்படி கொடுக்குறேன். வென் லுக்கிங் ஃபார் அ மூவி டு வாட்ச் யூ கேன் ஸ்பெண்ட் ஏஜஸ் ப்ரௌசிங் த கேட்டலாக். ஒரு படம் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்ன படம் பார்க்கணும் அப்படிங்கிறது தேடுறதே அரை மணி நேரம் 1 மணி நேரம் ஆகுமா அப்படின்னு கேட்குறாங்க. நான் அக்ரி தான் கொடுக்குறேன். நான் பார்த்தோன்னே படத்தை பார்த்துட மாட்டேன். அதனால் நீங்கள் எப்படி இருப்பீங்களோ அதுக்கு தகுந்தாப்பில் அக்ரி டிஸ்அக்ரி கொடுங்க. யூ கேன் ஸ்டே காம் அண்டர் அ லாட் ஆஃப் ப்ரெஷர். ஆமாம், காமாக இருக்க முடியும். நீங்கள் எப்படி அதிகபட்சமான ஒர்க்கில் ப்ரெஷரோ இல்லை எங்கேயாவது பிரச்சனையோ ரொம்ப காமாக இருக்க முடியும்னு நினச்சிங்கன்னா அக்ரி கொடுங்க. முடியாதுன்னு நினச்சிங்கன்னா டிஸ்அக்ரி கொடுங்க. எந்த அளவுக்கோ அதுக்கு தந்தாப்பில் கொடுங்க. நடுவில் கொடுத்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை, நியூட்ரல். நெக்ஸ்ட் செட் ஆஃப் கொஸ்டின்ஸ். When in a group of people you do not know, you have no problem jumping right into the conversation. யாருன்னே தெரியாத ஒரு 4 பேர் இருக்கிற இடத்துல வந்து நீங்கள் போய் பேசுகிறதுக்கு கூச்சப்படுவீங்களா இல்லை அசால்ட்டாக போய் பேசிட்டு வந்துடுவீங்களான்னு கேட்குறாங்க. எனக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது, அசால்ட்டாக போய் பேசிட்டு வந்துடலாம். அதனால் நீங்கள் இந்த மாதிரி பேசுவீங்க இல்லை யோசிப்பீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த இதில் டிஸ்அக்ரியில் எந்த அளவுக்கு யோசிப்பீங்களோ அந்த அளவுக்கு கொடுங்க. when you sleep your dreams tend to be bizarre and fantastical. ரொம்ப மாயாஜால கனவுகள், வித்தியாசமான கனவுகள்லாம் வருமா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம், ஓரளவுக்கு அப்படிங்கிறத நான் அக்ரி கொடுக்குறேன். இல்லை அந்த மாதிரிலாம் கனவு வராது அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்அக்ரி கொடுங்க. in your opinion it is sometimes okay to step on others. என் வாழ்க்கையில் நான் நினச்சதை அடையணும்னா அடுத்தவங்க ஏறி மிதிச்சுட்டு போயிட்டே இருப்பேன் அப்படின்னு போவீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. சம்டைம்ஸ், சில நேரங்களில். நான் வந்து அப்படிலாம் போக மாட்டேன். அதனால் வந்து டிஸ்அக்ரி ஓரளவுக்கு கொடுக்குறேன். நீங்கள் வந்து போவேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா அக்ரியில் ஏதாவது எந்த அளவுக்கு அந்த அளவுக்கு கொடுங்க. யூ ஆர் டெடிக்கேட்டட் அண்ட் ஃபோக்கஸ்ட் ஆன் யுவர் கோல்ஸ் ஒன்லி ரேர்லி கெட்டிங் சைட்ராக்ட். கோல்ஸில் வந்து ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருப்பீங்களா, உங்களோட நோக்கத்தில் வந்து ரொம்ப கவனமாக இருப்பீங்களான்னு கேட்குறாங்க. இல்லை, ஓரளவுக்கு தான், ரொம்பலாம் இருக்க மாட்டேன். அதனால் நான் வந்து டிஸ்அக்ரி கொடுக்குறேன். அதனால் நீங்கள் ரொம்ப ஆமாம் ஃபோக்கஸ்டாக இருப்பேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா அக்ரி கொடுங்க. இஃப் யூ மேக் அ மிஸ்டேக் யூ டென் டு ஸ்டார்ட் டவுட்டிங் yourself, your abilities and or your knowledge. ஒரு தப்பு பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய திறமைகளை வந்து நீங்களே சந்தேகப்படுவீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை, ஓரளவுக்கு தான். அதனால் இல்லைன்னு அப்படின்னு கொடுக்குறேன். நீங்கள் எந்த மாதிரி சந்தேகப்படுவீங்களோ அந்த மாதிரி கொடுங்க. when at a social event you rarely try to introduce yourself to new people. இதுவும் அதே மாதிரி கொஸ்டின் தான் மறுபடியும் வருது. ஏன்னா நீங்கள் கரெக்டாக போடுறீங்களா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்கு. when at a social event you rarely try to introduce yourself to new people and mostly talk to the ones you already know. rarely, அதாவது ஒரு கல்யாண வீட்டுக்கோ அதுக்கோ இல்லை ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறீங்கன்னா அங்கே தெரிஞ்சவங்ககிட்ட முதல்ல பேசுவீங்களா இல்லை தெரியாதவங்ககிட்ட முதல்ல பேசுவீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. இது ஒரு ரேர்லி ட்ரை டு இன்ட்ரடியூஸ் யுவர் செல்ஃப். ரொம்ப சில நேரங்களில் தான் வந்து நான் தெரியாதவங்ககிட்ட பேசுவேன் அப்படின்னு கேட்குறாங்க. அதனால் ரேர்லி, அதனால் டிஸ்அக்ரி கொடுக்குறேன். இல்லை, இப்போ பேசுவேன் கண்டிப்பாக, ஏதாவது தெரிஞ்சவங்க இருந்தால் தெரியாதவங்க இருந்தாலும் பேச தான் செய்வோம். அதனால் நான் வந்து டிஸ்அக்ரி கொடுக்குறேன். நீங்கள்
தெரிஞ்சவங்க தான் முதல்ல பேசுவேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா அக்ரி கொடுங்க. நெக்ஸ்ட், என்னடா இது ரொம்ப நேரம் இருக்குதுன்னு யோசிக்காதீங்க. இது முடிச்சிங்கன்னா இதில் கிட்டத்தட்ட இது வந்து தீபக் டிஜிட்டல் தீபக் சொன்ன மாதிரி தான். இது வந்து ஆஸ்ட்ராலஜி மாதிரி தான். ஆஸ்ட்ராலஜி பார்க்குறதுக்கு பதிலாக இதை பார்க்கலாம். ஏன்னா ஆஸ்ட்ராலஜி வந்து அது இன்னொரு வீடியோவில் போடுவேன், ஆஸ்ட்ராலஜி என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஆஸ்ட்ராலஜி போகிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி தெரிஞ்சுக்கிட்டோம்னா வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். யூ யூஸ்வலி லாஸ் இன்ட்ரெஸ்ட் இன் அ டிஸ்கஷன் when it gets philosophical. ரொம்ப வந்து தியரியாக பேசுகிறவங்க, இல்லை வாழ்க்கை தத்துவங்கள் அந்த மாதிரி பேசுகிறவங்க பேசும்போது, ஃப்ரெண்ட்ஸோடு பேசிகிட்டு இருக்கும்போது அந்த மாதிரி வாழ்க்கை தத்துவங்கள் அந்த மாதிரி போயிட்டு இருக்கும்போது உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் போயிடுமா அப்படின்னு கேட்குறாங்க. அப்படிலாம் இல்லை, எனக்கு வந்து இன்ட்ரெஸ்டடாக தான் இருக்கும். அதனால் ஸ்ட்ராங்லி டிஸ்அக்ரி. உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்டடாக இருக்கும் அப்படின்னு இருக்காதுன்னு நினச்சிங்கன்னா அக்ரி கொடுங்க. யூ வுட் நெவர் லெட் யுவர் செல்ஃப் க்ரை இன் ஃப்ரண்ட் ஆஃப் அதர்ஸ். ஆமாம், கரெக்ட் தான். மற்றவங்க முன்னாடி அழுவீங்களான்னு கேட்குறாங்க. எப்பயுமே அழுவ மாட்டிங்களா அப்படின்னு கேட்குறாங்க. கரெக்டு தான், அக்ரி. யூ ஃபீல் மோர் ட்ரான் டு பிளேசஸ் வித் அ பஸ்லிங் அண்ட் பிஸி அட்மாஸ்பியர் தேன் டு மோர் குவைட் அண்ட் இன்டிமேட் ஒன்ஸ். ரொம்ப பிஸியாக இருக்கிற ஒரு இடம், ரொம்ப கசகசன்னு இருக்கிற இடமா வந்து உங்களுக்கு பிடிக்குமா? அமைதியாக இருக்க இடம் தான் பிடிக்குமா அப்படின்னு கேட்குறாங்க. பிஸியாக இருக்க இடம் தான் பிடிக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அக்ரி கொடுங்க. இல்லை அமைதியாக இருக்கிற பிடிக்கும் அப்படின்னா டிஸ்அக்ரி கொடுங்க. யூ லைக் டிஸ்கஸிங் டிஃப்ரெண்ட் வியூஸ் அண்ட் தியரிஸ் ஆன் வாட் த வேர்ல்டு குட் லுக் லைக் இன் த ஃப்யூச்சர். இந்த உலகம் வருங்காலத்தில் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி பேசுகிறதுல ரொம்ப ஆர்வமாக இருப்பீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம், அக்ரி. அப்படி இல்லைன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து டிஸ்அக்ரி கொடுங்க. when it comes to making life changing choices you mostly listen to your heart rather than your head. உங்கள் மனசாட்சி என்ன சொல்லுதோ அதைப்படி போவீங்களா, இல்லை உங்கள் மூளை என்ன சொல்லுதோ அதைப்படி போவீங்களான்னு கேட்குறாங்க. ஹார்ட் தான். ஹெட்டு சொல்கிறது நான் கேட்பேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்அக்ரி கொடுங்க. யூ cannot imagine yourself dedicating your life to the study of something that you cannot see, touch or experience. கண்ணால் பார்க்க முடியாத, தொட முடியாத, உணர முடியாத விஷயங்களை பற்றி ஆராய்ச்சி பண்ணுறதுல உங்கள் வாழ்க்கையே வந்து அர்ப்பணிப்பீங்களான்னு கேட்குறாங்க. அர்ப்பணிக்க மாதிரி உங்கள் கற்பனை பண்ணி பார்ப்பீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை, என்னால் கற்பனை பண்ண முடியும், அதனால் நான் டிஸ்அக்ரி கொடுக்குறேன். என்னால் கற்பனை பண்ண முடியாது அப்படின்னா அக்ரி கொடுங்க. இந்த அக்ரியில் ஏதாவது ஒன்று கொடுங்க. நெக்ஸ்ட்டு, யூ யூஸ்வலி ப்ரிஃபர் டு கெட் யுவர் ரிவெஞ்ச் தேன் ஃபர்கிவ். எப்பவுமே ஒருத்தன் வந்து ஏதாவது நம்மளுக்கு பண்ணிட்டானா பழி வாங்க நினைப்பீங்களா, பழி வாங்குறதுல முக்கியமாக இருப்பீங்களா, இல்லை வந்து மன்னிச்சு விட்டுருவீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. ரிவெஞ்ச் பழி வாங்குறதுனா அக்ரி கொடுங்க. இல்லைன்னா ஃபர்கிவ் பண்ணுவேன், மன்னிச்சு விட்ருவேன் அப்படின்னா டிஸ்அக்ரி கொடுங்க. யூ ஆஃபன் மேக் டிசிஷன்ஸ் ஆன் அ விம். ஒரு அவசரத்தில் எப்பவுமே ஒரு முடிவுகளை வந்து எடுப்பீங்களா? ஆஃபன்னா பெரும்பாலும் நீங்கள் முடிவுகள் வந்து ஒரு அவசரம் எடுப்பீங்களா, இல்லை சிந்திச்சு உட்காந்து யோசித்து எடுப்பீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. ரூம் போட்டு யோசிப்பீங்களான்னு கேட்குறாங்க. அவசரப்பட்டு தான் எடுப்போம், உட்காந்து யோசித்து எடுப்போம் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்அக்ரி. The time you spend by yourself often ends up being more interesting than the time you spend with people. ஃப்ரெண்ட்ஸோடு இருக்கிறப்பையும் நீங்கள் தனியாக இருக்கிறதே எனக்கு வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், ஜாலியாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அக்ரி கொடுங்க. இல்லை, ஃப்ரெண்ட்ஸோடு இருக்கிறது தான் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்அக்ரி கொடுங்க. You often put special effort into the interpreting the real meaning or the message of a song or a movie. அதாவது ஒரு பாட்டு படம் இருக்குன்னா அதோட மீனிங் என்னவாக இருக்கும் அப்படிங்கிறத யோசிக்கிறதுலேயே நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்களா, ரொம்ப எஃபர்ட் போடுவீங்களான்னு கேட்குறாங்க. நான் வந்து ஆமாம், ஓரளவுக்கு போடுவேன். நீங்கள் போட மாட்டேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்அக்ரி கொடுங்க. யூ ஆல்வேஸ் நோ எக்ஸாக்ட்லி வாட் யூ வாண்ட். என்னடா அவன் கொஸ்டினாக வாட்சிக்கிட்டு இருக்கான், மொக்க போட்டுக்கிட்டு இருக்கானே அப்படின்னு நினைக்காதீங்க. இதில் வந்து இந்த கொஸ்டின்லாம் ஆன்சர் பண்ணி முடிச்சிங்கன்னா உங்களோட கெரியர் எப்படி இருக்கும், லவ் லைஃப் எப்படி இருக்கும், எல்லாமே இதிலே வந்துடும். அதனால தான் முக்கியத்துவமாக அது டைம் எடுத்து வந்து, ஏன்னா இப்போ நிறைய பேர் வந்து தன்னோட திறமை என்னன்னு தெரியாமலே வந்து
ஐடியில் வேலை பார்க்க, கவர்மெண்ட் எக்ஸாம் படிக்கிறாங்க, அந்த மாதிரி போயிட்டுருக்காங்க. ஏன்னா ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் ஒவ்வொரு தன்மை இருக்குது. அதனால தான் அது ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து நம்ம பசங்களுக்கு இல்லை தெரிஞ்சவங்களுக்கு வந்து இது தெரியட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த டெஸ்ட்டு வந்து முக்கியத்துவம் இவ்வளோ நேரம் எடுத்து நான் பொறுமையாக பண்ணிகிட்டு இருக்கேன். அதனால் இது கொஞ்சம் டைம் எடுத்து உட்காந்து பொறுமையாக ஒரு 1/2 மணி நேரம் எடுத்து இதை பண்ணி பாருங்கள். பண்ணிவிட்டு கொஞ்சம் உட்காந்து வாசித்து பார்த்தீங்கன்னா உங்களை பற்றி உங்களுக்கே புரிய வரும். யூ ஆல்வேஸ் நோ எக்ஸாக்ட்லி வாட் யூ வாண்ட். உங்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிறதுல எப்பவுமே உங்களுக்கு சரியாக தெரியும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்படின்னு தெரியாது, டிஸ்அக்ரி. இல்லை எனக்கு என்ன வேணும்னு எனக்கு எப்பவுமே தெரியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அக்ரி. எந்த அளவுக்கோ அந்த அளவுக்கு கொடுங்க. ரேர்லி திங்க் பேக் ஆன் த சாய்ஸஸ் யூ மேட் அண்ட் வண்டர் வாட் யூ குட் ஹவ் டன் டிஃப்ரெண்ட்லி. இதுக்கு முன்னாடி எடுத்த முடிவுகளில் வந்து யூ ரேர்லி திங்க் பேக் ஆன் த சாய்ஸஸ் யூ மேட் அண்ட் வண்டர் தட் யூ குட். இதுக்கு முன்னாடி எடுத்த முடிவுகளில் வந்து நான் இப்படி பண்ணியிருக்கலாமோ, அப்படி பண்ணியிருக்கலாமோ அப்படின்னு யோசிப்பீங்களா, யோசிக்க மாட்டீங்களான்னு கேட்குறாங்க. ரேர்லி, அதாவது ரொம்ப சில நேரங்களில் தான் யோசிப்பீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை, ஓரளவுக்கு யோசிப்பேன். அதனால் யோசிப்பேன் அப்படின்னா இப்படி போடுங்க, யோசிக்க மாட்டேன் அப்படின்னா அக்ரி போடுங்க. In a public place, you usually stick to a quieter and less crowded areas. ஒரு பொது இடத்துக்கு போகிறீங்கன்னா அங்கே வந்து அமைதியாக இருக்கிற இடம், கூட்டம் இல்லாத இடத்துக்கு வந்து போய் உட்காருவீங்களான்னு கேட்குறாங்க. ஓரளவுக்கு அக்ரி. யூ டென்ட் டு ஃபோக்கஸ் ஆன் ப்ரெசன்ட் ரியாலிட்டிஸ் ரேதர் தேன் ஃபியூச்சர் பாசிபிலிட்டிஸ். இல்லை, அதாவது இப்போ நிகழ்காலத்தில் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணுவீங்களா, இல்லை எதிர்காலத்தை பற்றி ரொம்ப சிந்திச்சுக்கிட்டே இருப்பீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. நிகழ்காலத்தில் வந்து இல்லை, டிஸ்அக்ரி. ஃப்யூச்சர் பாசிபிலிட்டிஸ் அதிகமாக யோசிப்பேன், அதனால் அப்படி போடுறேன். நீங்கள் நிகழ்காலத்தை ரொம்ப யோசிப்பேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா அக்ரி கொடுங்க. யூ ஆஃபன் ஹாவ் அ ஹார்ட் டைம் அண்டர்ஸ்டாண்டிங் அதர் பீப்புள்ஸ் ஃபீலிங். அடுத்தவங்களோட உணர்ச்சிகளை புரிஞ்சுக்கிறது வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குமா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை, எனக்கு அக்ரி. உங்களுக்கு புரிஞ்ச கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா யூ ஆஃபன் ஹாவ் அ ஹார்ட் டைம் அண்டர்ஸ்டாண்டிங் சம் பீப்புள். இல்லை, எனக்கு வந்து ஈஸியாக புரிஞ்சுக்குவேன், அதனால் வந்து நான் வந்து டிஸ்அக்ரி கொடுக்குறேன். யூ ஆஃபன் ஹாவ் அ ஹார்ட் டைம் அண்டர்ஸ்டாண்டிங் அதர்ஸ் பீப்புள்ஸ் ஃபீலிங். When starting to work on a project, you prefer to make as many decisions upfront as possible. Starting to work on a project, you prefer to make as many decisions. ஒரு ப்ராஜெக்ட் ஏதாவது கொடுக்குறாங்க, அதை ஆரம்பிக்கிங்க அப்படின்னா many decisions upfront as possible. முன்கூட்டியே நிறைய முடிவுகள் எடுத்துருவீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அக்ரி. When you know someone thinks highly of you, you also wonder how long it will be. ஏன்டா அப்படி வாசிக்கிட்டே இருக்கேன், எங்களுக்கு தெரியுதுடா, இங்கிலீஷ் தெரியுதா, புரியுது, உங்களோட மைண்ட் வாஷ் புரியுது. இருந்தாலும் நான் வாசிச்சேன்னா எனக்கு நல்லா புரியும், அதனால தான் வாசிக்கிறேன். யாராவது உங்களை பற்றி ரொம்ப உயர்வாக யோசிக்கிறாங்க அப்படின்னா நீங்கள் வந்து எந்த மாதிரி யோசிப்பீங்க? எதுக்கு இவங்க வந்து நம்மளை பற்றி இந்த மாதிரிலாம் யோசிக்கிறாங்க, எப்படியும் வந்து ஏமாந்து தான் போக போகிறாங்க அப்படின்னு நினைப்பீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை, அப்படி தான் நினச்சிங்கன்னா அக்ரி கொடுங்க, இல்லைன்னா டிஸ்அக்ரி கொடுங்க. You feel comfortable just walking up to someone you find interesting and striking. Just walking to someone. ஒருத்தர் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டான பர்சனாலிட்டியாக இருக்கார், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கார் அப்படின்னா இந்த நேரடியாக போய் அவர்கிட்ட போய் பேசுறதுக்கு ஆர்வமாக இருப்பீங்களா, இல்லை கம்ஃபர்டபுளாக இருக்காதா உங்களுக்கு அப்படின்னு கேட்குறாங்க. எனக்கு வந்து அக்ரி தான், கம்ஃபர்டபுளாக தான் இருக்கும். நெக்ஸ்ட், யூ ஆஃபன் ட்ரிஃப்ட் அவே இன்டு அ டே ட்ரீமிங் அபவுட் வேரியஸ் ஐடியாஸ் அண்ட் ஸ்கில்ஸ். ஆஃபன், பெரும்பாலும் நீங்கள் வந்து பகல் கனவு காணுவீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அக்ரி, கண்டிப்பாக பகல் கனவு தான். நீங்கள் எந்த மாதிரி பகல் கனவுலாம் அதிகமாக காண மாட்டேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்அக்ரி கொடுங்க. யூ லுக் ஆஃப்டர் யுவர் செல்ஃப் ஃபர்ஸ்ட் அண்ட் அதர்ஸ் கம்ஸ் லைட்டர்.
ஓரளவுக்கு. முதல்ல உங்களை நீங்களே பார்த்துக்குவீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. ரெண்டாவது தான் மற்றவங்களா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம், அக்ரி, கொஞ்சமாக அக்ரி. ஈவன் வென் யூ ஹாவ் பிளான்ட் அ பர்டிகுலர் டெய்லி ரொட்டீன் யூ யூஸ்வலி ஜஸ்ட் எண்ட் அப் டூயிங் வாட் யூ ஃபீல் லைக் அட் எனி மூமெண்ட். நீ பயங்கரமாக இன்றைக்கி இதுதான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கேலண்டர்லாம் போட்டு ஷெடியூல் பண்ணி வச்சுருந்தாலும் அப்போ திடீர்னு வேறு ஏதோ பண்ணணும்னு தோணுச்சுன்னா அதை பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அக்ரி. பண்ண மாட்டேன் அப்படின்னு நான் இல்லைனா ஷெடியூல் பண்ணி வச்சு தான் பண்ணுவேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்அக்ரி கொடுங்க. யுவர் மூட் கேன் சேஞ்ச் வெரி குயிக்லி. அக்ரி. ஓரளவுக்கு அக்ரி. உங்களுடைய எமோஷன்ஸ் வந்து கோபமாகிறது, மகிழ்ச்சியாகிறது வந்து அடிக்கடி மாறிக்கிட்டே இருக்கும், உடனுக்குடன் மாறிட்டே இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அக்ரி கொடுங்க. இல்லைன்னா மாறாதுன்னு நினச்சிங்கன்னா டிஸ்அக்ரி கொடுங்க. யூ ஆஃபன் கண்டம்ப்ளேட் த ரீசன்ஸ் ஃபார் ஹியூமன் எக்ஸிஸ்டன்ஸ். இனிமேல் மனிதர்களுடைய நம்ம உயிர் வாழ்கிறதோட மீனிங்கை வந்து மனிதர்கள் உயிர் வாழ்கிறதோட மீனிங்கை வந்து ரொம்ப ஆராய்ச்சி பண்ணி ஏதாவது காரணங்கள் கொடுத்துட்டே இருப்பீங்களா, இல்லை அதெல்லாம் பற்றி யோசிக்கவே மாட்டீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. பெரும்பாலும் யோசிப்பேன், அதனால் நான் அதை அக்ரி பண்ணுறேன். யோசிக்கவே மாட்டேன் அப்படின்னா டிஸ்அக்ரி கொடுத்துருங்க. யூ ஆஃபன் டாக் அபவுட் யுவர் ஓன் ஃபீலிங்ஸ் அண்ட் எமோஷன்ஸ். பெரும்பாலும் நீங்கள் உங்களுடைய உணர்வுகள், எமோஷன்ஸ் பற்றி பேசுவீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. பெரும்பாலும் இல்லை, அதனால் ஓரளவுக்கு டிஸ்அக்ரி. நெக்ஸ்ட் முடிய போது இன்னொரு 10 கொஸ்டினாக இருக்குன்னு நினைக்கிறேன். என்னடா அவன் போட்டு கொண்டுக்கிட்டு இருக்கான்னு தானே பார்க்குறீங்க. கடைசியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிசல்ட் நல்லா தெரியும். அதனால தான் யூ ஹாவ் காட் டீட்டெயில்டு எஜுகேஷன் ஆர் கேரியர் டெவலப்மெண்ட் பிளான்ஸ் ஸ்ட்ரெச்சிங் செவரல் இயர்ஸ் இன் தி ஃபியூச்சர். நீங்கள் உங்கள் கரியரில் பற்றி ரொம்ப 7 வருஷத்தில் இது பண்ணுவேன், 10 வருஷத்தில் இதை பண்ணுவேன் அப்படின்லாம் யோசிச்சு வச்சுருக்கீங்களா, டீட்டெயிலாக யோசிச்சு வச்சுருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. எஜுகேஷன் கேரியர் டெவலப்மெண்ட் பற்றி டீட்டெயில்டெல்லாம் இல்லை, ஓரளவுக்கு டிஸ்அக்ரி தான். டீட்டெயிலாக வச்சுருக்கேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா அக்ரி கொடுங்க. ரேர்லி டுவெல் ஆன் யுவர் ரிகார்ட்ஸ். நீங்கள் தப்பு பண்ண விஷயங்களை வந்து ரொம்ப யோசித்து கவலைப்பட்டுட்டே இருப்பீங்களா. ரேர்லி, அதாவது எப்பயாச்சும் தான் நீங்கள் தப்பு பண்ண விஷயங்களை பற்றி கஷ்டப்படுவீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. ரேர்லி அக்ரி. எப்பயாச்சும் தான் கஷ்டப்படுவோம், அதனால தான் அப்படி பண்ணேன். நீங்கள் எப்பயுமே கஷ்டப்படுவேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்அக்ரி கொடுங்க. ஸ்பெண்டிங் டைம் இன் அ டைனமிக் அட்மாஸ்பியர். டைனமிக் அட்மாஸ்பியர்னால் ரொம்ப ஆரவாரமாக இருக்கிற இடத்துல வந்து கூட்டமாக இருக்கிற மக்களோட வந்து இருந்தீங்கன்னா உங்களோட எனர்ஜி சீக்கிரமாக ட்ரெயின் ஆயிரும், அந்த இடத்துலேருந்து சீக்கிரமாக போயாகணும்னு நினைப்பீங்கன்னா அக்ரி கொடுங்க. இல்லைன்னா டிஸ்அக்ரி கொடுங்க. யூ சி யுவர் செல்ஃப் ஆஸ். இது நான் வந்து வேக வேகமாக போகிற மாதிரி தெரிஞ்சதுன்னா நீங்கள் வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு பொறுமையாக ஒவ்வொரு கொஸ்டினாக வந்து ஆன்சர் பண்ணுங்கள். யூ சி யுவர் செல்ஃப் ஆஸ் மோர் ஆஃப் அ ரியலிஸ்ட் தேன் விசினரி. பயங்கரமான திட்டங்கள் எதிர்காலத்தை பற்றி உங்களால் சிந்திச்சு வைக்க முடியுமா, இல்லை ரியலிஸ்ட் இதுதான் பண்ண முடியும் அப்படின்னு ரொம்ப தெளிவாக இருப்பீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. இதுதான் மோர் ஆஃப் அ ரியலிஸ்ட்னா ரொம்ப கற்பனை இல்லாமல் இதுதான் பண்ண முடியும் ரொம்ப லாஜிக்காக அப்படின்னு சிந்திப்பீங்கன்னா அக்ரி கொடுங்க. இல்லை நான் ரொம்ப கற்பனை பண்ணுவேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா டிஸ்அக்ரி கொடுங்க. You find it easy to empathize with the person who has gone through something you never have. நீங்கள் இது வரைக்கும் படாத கஷ்டங்களை வந்து யாராவது பட்டிருந்தாங்கன்னா அவங்கள வந்து ஆறுதல் படுத்துறது வந்து அவங்களோடைய நிலைமையை புரிஞ்சுக்கிறது வந்து உங்களுக்கு ஈஸியான்னு கேட்குறாங்க. ஈஸின்னு தான் சொல்ல முடியும். இல்லை அவங்களோட நிலைமை என்னால் புரிஞ்சிக்க முடியாதுன்னு கேட்டிங்கன்னா டிஸ்அக்ரி கொடுங்க. இப்போ பர்சனல் ஒர்க் ஸ்டைல் இஸ் க்ளோசர் டு. அதாவது பர்சனல் ஒர்க்கு உங்களுடைய தினசரி வேலைகளில் வந்து உங்களுடைய சக்திகளை மொத்தத்தையும் பயன்படுத்தி பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லைனா ரொம்ப ஆர்கனைஸ்டாக இதுதான் பண்ணணும் அப்படின்னு பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. நான் வந்து பர்சனல் ஒர்க்கில் வந்து ரொம்ப எனர்ஜி போடுவேன், அதனால் அக்ரி. நெக்ஸ்ட், யுவர் எமோஷன்ஸ் கண்ட்ரோல் யூ மோர் தென் யூர் கண்ட்ரோல் தெம். கரெக்ட்.
அதாவது உங்களுடைய உணர்வுகள் உங்களை கட்டுப்படுத்துறதோட நீங்கள் அந்த உணர்வுகளை கட்டுப்படுத்துவீங்களான்னு கேட்குறாங்க. நம்மளுடைய உணர்வுகள் அதிகமாக கட்டுப்படுத்தும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அக்ரி கொடுங்க. இல்லை நான் தான் என்னோடய உணர்வுகளை அதிகமாக கட்டுப்படுத்துவேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்அக்ரி கொடுங்க. ஆஃப்டர் லாங் அண்ட் எக்ஸாஸ்டிங் வீக் ஃபன் பார்ட்டி இஸ் ஜஸ்ட் வாட் யூ நீட். ரொம்ப டயர்டாக அந்த வாரமே டயர்டாக போணுச்சு, ரொம்ப வேலை பார்த்து களைச்சி போயிருந்தீங்கன்னா வார கடைசியில் வந்து எனக்கு ஒரு பார்ட்டி தேவை, பார்ட்டி ஃப்ரெண்ட்ஸோட பார்ட்டி வெளியே சுற்றுறது தான் தேவை அப்படின்னு நினச்சிங்கன்னா அக்ரி கொடுங்க. இல்லைன்னா டிஸ்அக்ரி கொடுங்க. இல்லை வீட்டில் படுத்து ரெஸ்ட் எடுப்பேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்அக்ரி கொடுங்க. யூ ஃப்ரீக்வெண்ட்லி ஃபைண்ட் யுவர் செல்ஃப் ஒண்டரிங் ஹவு டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட். அதாவது எப்படி இந்த தொழில்நுட்பங்கள்லாம் வந்து நம்ம அன்றாட வாழ்க்கையை மாற்றும் அப்படிங்கிறத பற்றி ரொம்ப சிந்திச்சுக்கிட்டே இருப்பீங்களா, ரொம்ப வியப்பாக சிந்திப்பீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அதனால் ஆமாம் அக்ரி. நீங்கள் வந்து அப்படிலாம் சிந்திக்க மாட்டேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்அக்ரி கொடுங்க. யூ ஆல்வேஸ் கன்சிடர் ஹவு யுவர் ஆக்ஷன்ஸ் மைட் அஃபெக்ட் அதர் பீப்புள் பிஃபோர் டூயிங் சம்திங். நம்மளுடைய செயல் வந்து மற்றவங்களை எவ்வளோ பாதிக்கும் அப்படிங்கிறத முன்கூட்டியே யோசிப்பீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. மற்றவங்களை எவ்வளோ பாதிக்கும் அப்படிங்கிறத அக்ரி, ஸ்ட்ராங்லி அக்ரி. அதெல்லாம் யோசிக்க மாட்டேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்அக்ரி கொடுங்க. You still honor the commitments you have made even if you have a change of heart. ஏதாவது தீர்மானம் வச்சுருந்தீங்கன்னா, கமிட்மெண்ட்ஸ் நான் பண்ணி வச்சுருந்தேன், you still honor the commitments you have made even if you have a change of heart. நீங்கள் பண்ணி வச்ச கமிட்மெண்ட் வந்து ரொம்ப மரியாதையோடு நடத்துவீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அதிலிருந்து மாறணும்னு நினச்சிங்கன்னா இருந்தாலுமே அதிலிருந்து மாறணும்னு நினச்சா கூட அந்த பண்ணி வச்ச கமிட்மெண்ட்டை வந்து நான் ரொம்ப மரியாதையோடு நடத்துவேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா அக்ரி கொடுங்க. யூ ரேர்லி ஃபீல் இன்செக்யூர்னா ஒரு இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேஷன் பண்ண கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. என்ன பண்ணுறது, இங்கிலீஷும் தமிழ் மொழியும் சேர்ந்து கலந்தடிச்சு விட்ருக்கோம். அதனால் 15 வருஷம் இங்கிலீஷ் படித்தாலும் நமக்கு ஒரு மண்டையில் ஏறலை. அதனால் அவருக்கு கொஞ்சம் யோசித்து வச்சு தான் சொல்லுவேன். அதனால் தப்பாக எடுத்துக்காதீங்க. யூ ரேர்லி ஃபீல் இன்செக்யூர். ரொம்ப சில நேரங்களில் தான் வந்து நான் வந்து பயப்படுவேன், இன்செக்யூர் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா அக்ரி கொடுங்க. இல்லை நான் அப்பப்போ பயப்படுவேன், என்னை சுற்றி நடக்கிற விஷயங்களை வச்சு ஏதாவது நடந்து போகணுன்னு பயப்படுவேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்அக்ரி கொடுங்க. பயப்பட மாட்டேன் அப்படின்னா அக்ரி கொடுங்க. மேலா ஃபீமேல்? மேல். ரிசல்ட்ஸ் அப்பாடா ஒரு வழியாக முடிச்சு. என்னோடய பர்சனாலிட்டி டைப் வந்து மீடியேட்டர்னு போட்டிருக்காங்க. இன்ட்ரோவர்ட்டட், எக்ஸ்ட்ராவர்ட்டட், இன்ட்ரோவர்ட்டட். அதாவது அமைதியான, வெளிப்படையாக இல்லாமல் அமைதியாக இருக்கிறதுல எவ்வளோ தன்மை, வெளிப்படையாக ஜாலியாக சிரித்து பேசிகிட்டு இருக்கிறதுல எவ்வளோ தன்மை அப்படின்னு காமிக்கிறாங்க. ட்ரைட்ஸோ வேர் வி டைரக்ட் அவர் மென்டல் எனர்ஜி. நம்மளுடைய மன ரீதியான சக்திகளை வந்து எந்த அளவுக்கு பயன்படுத்துவோம் அப்படின்னு கேட்குறாங்க. இன்ட்யூட்டிவ், அதாவது உணர்வுபூர்வமாக பயன்படுத்துவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. நேச்சர், திங்கிங், ஃபீலிங், இதெல்லாம் வந்து நீங்களே பார்த்துக்கோங்க எந்த மாதிரி கொடுத்துருக்காங்க அப்படின்னு. ஐடென்டிட்டி, இதில் வந்து ஸ்டார்ட் ரீடிங், காப்பி ஆஃப் யூர் ரிசல்ட்ஸ், நோ தேங்க்ஸ். அதில் ஷியோர் கொடுத்தீங்கன்னா உங்களோட மெயில் ஐடி கேட்கும், அது கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு மெயிலாக அனுப்பிச்சி விட்ருவாங்க. இன்ட்ரோடக்ஷன், இதெல்லாம் நான் யாருமே வாசிச்சிட்டேன். அதனால் உங்களுக்கு இந்த பர்சனாலிட்டி வந்துச்சுன்னா உட்காந்து பொறுமையாக வாசிச்சு பாருங்கள். இல்லைன்னா அது காப்பி பண்ணி கூட கூகுளில் ட்ரான்ஸ்லேட் பண்ணி கூட பாருங்கள். இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா ஃப்ரெண்ட்ஷிப்ஸ், ரொமான்டிக் ரிலேஷன்ஷிப்ஸ், கேரியர் பார்ட்ஸ் தான் ரொம்ப முக்கியம். மெனி மீடியேட்டர்ஸ் லாங் ஃபார் அ கேரியர் தட் doesn't not just take care of bills. அதாவது பணம் மட்டும் முக்கியம் கிடையாது, அதை தாண்டி எனக்கு வேலை தான் ரொம்ப முக்கியம், வேலை ரொம்ப பிடிச்சிருந்தா நான் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேரக்டர் அந்த பர்சனாலிட்டியில் சொல்கிறாங்க. மீடியேட்டர் அப்படிங்கிற பர்சனாலிட்டி. எவ்வளோ பணம் கொடுத்தாலும், கோடி ரூபா கொடுத்தாலும் சில விஷயம் நான் பண்ண மாட்டேன் தான், அந்த மாதிரி கேரக்டர். ஒர்க் ஹேபிட்ஸ், பேரண்ட் குட். இதில் உட்காந்து வாசிச்சு பாருங்கள். வாசிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து
எந்த மாதிரி ஆட்கள் நீங்கள் அப்படின்னு வந்து தெரிஞ்சுக்கலாம். கன்க்ளூஷன், ரொமான்டிக் ரிலேஷன்ஷிப்ஸ், இது 2 தான் நம்மளுக்கு முக்கியம். ரொமான்டிக் ரிலேஷன்ஷிப்ஸில் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்க ரிலேஷன்ஷிப்ஸ் வந்து நம்ம வந்து தேடிட்டே இருப்போம். இந்த மீடியேட்டர் பர்சனாலிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இந்த மீடியேட்டர் பர்சனாலிட்டிக்கு வந்து ட்ரூ லவ் டசன்ட் எக்ஸிஸ்ட் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும். இருந்தாலுமே லவ் தேடி அலையிற மாதிரி ஒரு பர்சனாலிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இதுக்கு மேலே நான் போர் அடிக்க விரும்பல. இது எல்லாமே வாசித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் எந்த மாதிரி தொழில் பண்ணால் சரியாக இருக்கும், எந்த மாதிரி லவ் லைஃப் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வந்து நீங்கள் பார்த்துக்கலாம். இப்போது எனக்கு பார்த்தீங்கன்னா அதில் வந்து கரெக்டாக சொல்லியிருப்பாங்க. எங்கே அந்த இருக்கு பாருங்க, சர்வீஸ் கேரியர்ஸ், மசாஜ் தெரப்பி, ஃபிசிக்கல் ரீஹபிலிட்டேஷன், அதாவது மெடிடேஷன், தியானம், யோகா அந்த மாதிரி விஷயங்கள் வந்து நான் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருப்பேன். அவங்களே சொல்லியிருக்காம பாருங்க. எனக்கு சைக்காலஜி படிச்சிருக்கேன். சைக்காலஜி ஒரு 4 மாதம் படித்தேன். சோசியல் ஒர்க்கு, சமூக ஆர்வலராக இருக்கிறதுக்கு, அப்புறம் கவுன்சிலிங், மற்றவங்களுக்கு கவுன்சிலிங் கொடுத்து மாற்றுறதுல எனக்கு வந்து ரொம்ப ஆர்வமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதில் இந்த மாதிரி ஃபுல்லாக உட்காந்து வாசிச்சிங்கன்னா உங்களுடைய துறை எதை சார்ந்து இருக்கும் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. ஸோ அவ்வளோதான். இது இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பர்சனாலிட்டிஸ் வரும். இந்த டாபிக்ஸ் இருக்குல்ல, இந்த டாபிக்ஸ் வந்து ஃபுல்லாக உட்காந்து வாசித்து பாருங்கள். கொஞ்சம் பொறுமையாக டைம் எடுத்து வாசித்து பாருங்கள். வாசித்து பார்த்தீங்கன்னா உங்களோட தன்மை என்ன, திறமை என்னன்னு தெரிஞ்சு வந்தோம். அதை பொறுத்து நீங்கள் இனிமேல் தேர்ந்தெடுக்க போகிறீங்க அப்படின்னா சரியான துறையை தேர்ந்தெடுக்கலாம். இல்லை நான் இப்போ ஒரு வேலையில் இருக்கிறேன், அடுத்து இன்னொரு வேலைக்கு போக போகிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்போ இதை தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் டைம் எடுத்தோ கொஞ்சம் காலம் கழிச்சோ வந்து அந்த வேலைக்கு நீங்கள் போகிற மாதிரி உங்களை தயார் பண்ணிக்கலாம். அதனால் இந்த வீடியோவில் இவ்வளோ தான். அதுக்கடுத்து ஒன்றும் இல்லை. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். உங்களுடைய திறமை, பர்சனாலிட்டி என்னன்னு இந்த வீடியோ மூலிமா தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப நன்றி இவ்வளோ நேரம் டைம் எடுத்து பார்த்ததுக்கு. நன்றி. அவ்வளோதான். இதில் முக்கியமான ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். இன்ட்ரொடக்ஷன் பேஜில் போனீங்கன்னா கீழே உங்களுக்கு முன்னாடி இருந்தவங்களாம் எப்படி இருப்பாங்க அப்படின்னு காமிச்சிருப்பாங்க. வில்லியம் ஷேக்ஸ்பியர் ஞாபகம் இருக்கா? சின்ன வயசில் போயமில் படிச்சிருப்போம். இந்த மாதிரி கேரக்டர்ஸ்லாம் இதுக்கு முன்னாடி உங்களை மாதிரி இருந்திருக்காங்க. வில்லியம் வேர்ட்ஸ்வர்த், அதாவது திங்கர் பர்சனாலிட்டின்னு சொல்ல வராங்க. ஜானி டெப், இதனால தான் அந்த வீடியோவில், பழைய வீடியோவில் ஜானி டெப் வீடியோ போட்டேன். ஃப்ரோடோ பகின்ஸ், லார்ட் ஆஃப் த ரிங்ஸ் கேரக்டர். இவங்க எல்லாருமே உங்களை மாதிரியே இருந்தவங்க. அதனால் இவங்களோட கேரக்டர்ஸ்லாம் வந்து நீங்கள் நெட்டில் போட்டு பார்த்தீங்கன்னா அவங்க எந்த மாதிரி இருக்கிறாங்க, நம்ம எந்த மாதிரி ஃபீல்டில் வந்து ஷைன் ஆகலாம் அப்படின்றது தெரிய வரும். உங்களுக்கு என்ன மாதிரி கேரக்டர் வருது அப்படிங்கிறத வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் கண்டிப்பாக. ஏன்னா இவ்வளோ டைம் எடுத்து நீங்கள் பண்ணியிருக்கீங்க அப்படின்னாலே எனக்கு ஒரு மகிழ்ச்சி தான். அதனால் நன்றி.